அடுத்து இந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்செக்யூர் ஜாப். அதாவது ரொம்ப லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, அன்செக்யூர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்ட் ஃபீல்ட பொறுத்தளவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஓன் பிசினஸ் பண்றதாங்க பெஸ்ட். பட் ஓன் பிசினஸ் பண்றதுக்கு ஆ தேவையான தகுதி எல்லாமே நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓன் பிசினஸ்ல என்டர் ஆகணும். அதுவரைக்கும் நிச்சயமா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஜாபுக்குன்னு நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் செலவு பண்ணியே ஆகணும். ஸோ இந்த டைம் பீரியட்ல அதாவது உங்க ஜாப வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நீங்க பண்ணியிருக்கணுங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட்ல ஆர்ட் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் ஆர்ட்டோட ஹிஸ்டரி இது 2மே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா தான் ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாரியும் உங்கள நீங்களே தயார் பண்ணி சர்வே பண்றது இது எல்லாமே கத்துக்க முடியுங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ஆர்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இல்ல அது ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நிச்சயம் இத பத்தி அதாவது ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு ஒரு பெரிய பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி இல்ல, நீங்க ஒரு செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்காக நான் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் சொல்றேன். இத கேட்டுட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆ ஆர்ட் ஃபீல்ட பத்தி. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரிக்கு முன்னாடி இருக்கிற பீரியட்ல இருந்தே ஆர்ட் எவால்வ் ஆயிட்டு தாங்க இருக்கு. இத வந்துட்டு நம்ம ஆன்சியன்ட் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பண்டைய காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டயத்துல இதில என்ன நடந்ததுன்னா, கரி, அப்புறம் இந்த அனிமல்ஸோட பிளட்டு, ஆ அதாவது மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய கலர் இத மட்டும் வச்சு தான் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்களோட பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. அது எப்படின்னா கர்வ்ஸ்ல, பாறையில இந்த மாரியான விஷயங்கள்ல அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் பர்ப்பஸ் மாரி அத பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர்ல வந்துட்டு நம்ம இடைக்காலம்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா மெடிவல் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு புதுவிதமான மெட்டீரியல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அது வந்து எக் டெம்பரான்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கருவ வச்சு அது கூட இந்த பிக்மெண்ட்லாம் அந்த இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல கரி, அப்புறம் அந்த காவி, மண்ணு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மெடிவல் பீரியட்ன்றது ஒரு 15த் செஞ்சுரி வரைக்கும் இருந்துச்சு. அந்த 15த் செஞ்சுரில தான் ஆயில் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு புது விஷயத்தவே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆ 15த் செஞ்சுரி பிகினிங்ல பெருசா பாப்புலாரிட்டி இல்லனாலும், ரெனசான்ஸ்ன்னு அடுத்து அதாவது 16த் செஞ்சுரி அதுல தாங்க அ அ ரொம்ப அதாவது ஆயில் பெயிண்ட் அதோட தாக்கத்துல நெறைய ஆர்டிஸ்ட்ங்க வர ஆரம்பிச்சாங்க. புது புது டெக்னிக் வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயிண்டிங்ஸ் வந்து அன்ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். அதாவது அனாட்டமியே இல்லாம இருக்கும். ஆனா இந்த 16த் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அனாட்டமில ஸ்டடி பண்ணி நெறையா அதாவது மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் மதங்கள அ வளர்க்கறதுக்கும், மதங்கள போதிக்கிறதுக்கும் இந்த கலைய வந்து ரொம்பவுமே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அது நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அது 16த் செஞ்சுரியோட பழைய ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு முக்காவாசி மதத்த பேஸ் பண்ணியே தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டடி பண்ண ரியலிஸ்டிக் விஷயத்தையும், அதில அதாவது பெர்ஸ்பெக்டிவ், ரியலிஸ்டிக் பெயிண்டிங் இது எல்லாமே வந்து அந்த 16த் செஞ்சுரியிலேருந்தே அ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு மாடர்ன் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல 16த் செஞ்சுரிக்கு மேல இருக்கிற பீரியட்ல வந்து ஒரு 20த் செஞ்சுரி வரைக்குமே மாடர்ன் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக வேண்டி அப்படின்னா, நெறைய டெக்னாலஜிக்கலா நியூ மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இந்த அதாவது இந்த 16த் செஞ்சுரின்னு சொல்றோம்ல, 1950ஸ்க்கு அப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜிக்கலா வளர்ந்ததுக்கப்புறம், அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மாரி தான். ஒன்ஸ் அது ட்ரை ஆயிருச்சுன்னா, கிட்டத்தட்ட அது பிளாஸ்டிக் மாரி தான் மாறும். இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கெல்லாம் கொண்டு வந்து கலர் மீடியம் அதாவது நெறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸு இந்த மாரி அக்ரிலிக்ல புது புது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து 20த் செஞ்சுரி ஆரம்பிக்குது. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட், டிஜிட்டல் மீடியா அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இப்பவுமே நெறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். பேனர் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டாங்க. அவ்வளோதான் போச்சு. இந்த இது ஆக்சுவலா அதுக்கு என்னன்னா, அதுக்கான தேவைய விட டிஜிட்டல் மீடியாவோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ இதே அ நாலேட்ஜ் தான். அதாவது இப்போ ஒரு பேனர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா, அதுக்கு நீங்க என்னென்னலாம் ஆம் ஆ டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க? என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? ஒரு ஒரு டூல்ஸ் அதாவது பிரஷ், கலர்ன்றது ஒரு டூல்ஸ் இல்லையா? ஒரு செவுரோ, இல்ல கேன்வாஸோ ஒரு டூல். அதே மாரி தான் இந்த டிஜிட்டல் மீடியான்றதும் ஒரு டூல். இது ஒரு அடுத்த இன்னொரு டூல். ஸோ சேம் நாலேட்ஜ், சேம் ஸ்கில் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க.
அது யூஸ் பண்ண கூடிய மீடியா தான் வேறு, டிஜிட்டல் மீடியா. ஸோ 20th செஞ்சுரியில் இப்போ இந்த மாதிரியான ஆம், தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய திறமையை இதை நோக்கி கொஞ்சம் மாற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பெட்டர் சர்வே பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது இந்த 21st செஞ்சுரி. ஸோ இதில் முக்கால்வாசி டிஜிட்டலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஆர்ட் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி எல்லாமே தேவைப்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டே கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு. அதுவும் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வீடியோ ஆர்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம விஷுவல் ஆர்ட்டோட கீ ஸ்கில் தான் மெயினாக தேவைப்படுது. ஸோ உங்களோட திறமையையும் கிரியேட்டிவிட்டியும் இது ரிலேட்டடாக மூவ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான டிமாண்ட் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. நம்மளால் பெட்டராக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எதை நோக்கி அடுத்து உங்களோட ட்ராவல் இருக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இன்செக்யூர் ஜாப், அதாவது ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இருக்காது. நம்மளே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது மேம்படுத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு பெட்டராக சர்வே பண்ண முடியும்.